மிக உச்சகட்ட அதை நம்ம கற்பனை செய்து பார்த்தா நமக்கு புரியும். ஏற்கனவே ஒரு காற்று கூட புகாத அளவுக்கு அங்கு மக்கள் தலைகளாக நிரம்பி வழியக்கூடிய ஒரு இடத்திற்கு மிக நீண்டமான சொகுசு பேருந்து உள்ளே புகுந்தால், அந்த கூட்டத்தை பீறிக்கொண்டே உள்ளே சென்றால் ஏற்கனவே இருக்கக்கூடிய நெரிசல் என்பது இன்னும் பல மடங்கு அதிக நெரிசலாக மாறும். கூட்டம் என்பது இன்னும் அழுத்தம் என்பது நெரிசல் என்பது அதிகமாகும். அப்போதே பொறுத்து கொண்டு ஒரு வழி இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களும் ரசிகர்களும் அதை சமாளித்திருக்கிறார்கள். அப்படியாக அந்த பேருந்து கூட்டத்தை பீறிக்கொண்டு உள்ளே சென்றிருக்கிறது. சென்ற பிறகு அங்க பேருந்து என்பது அந்த வேலுச்சாமிபுரம் ஒரு விஜய்க்கு பேச அனுமதி கொடுக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட இடத்தில் நிற்க வைக்கப்பட்ட பிறகு அந்த விஜய் மேலே ஏறி பேசியிருக்கிறார். அப்போதெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல் அப்படியும் இப்படியுமாக மக்கள் அலைமோதி இருக்கிறார்கள். விஜய் வழக்கம் போல அவருடைய பிரச்சாரத்தை பேசியிருக்கிறார். பேசி முடித்துவிட்டு அப்போதுதான் அந்த நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதாவது அதுக்கு பிறகு அந்த பேருந்து செல்லும் போது அந்த இடமே இல்லாமல் நெரிசலோடு சென்றிருக்கிறது. அவர் விஜயுடைய பேருந்து மட்டுமல்ல, அந்த பேருந்துக்கு முன்பாக 2-3 கார்கள், அந்த பேருக்கு பின்பு அந்த பேருந்திய பின்பகுதியில் அவரை பின்தொடர்ந்து 2-3 பவுன்சர்கள் வரக்கூடிய கார்கள் என ஒரு நபருக்காக இவ்வளவு பெரிய நெரிசலை உருவாக்கிவிட்டு மிகப்பெரிய பேருந்தில் அந்த பேருந்து மூலமாக ஏற்பட்ட கூட்ட நெரிசலால் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தவித்திருக்கிறார்கள். இதைவிட மிக முக்கியமான காரணம் அவர் சொன்னது என்னவென்றால், ஒருவேளை கூட்டத்தை சமாளிக்க முடியாத அளவுக்கு அங்கு நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது, அதனால் உயிரிழப்பு ஏற்பட்டதா என்றால் இல்லை. அதைவிட மிக முக்கியமான காரணம் ஒன்று இருக்கிறது. அது என்ன காரணம் என்றால், விஜய் வருகைக்காக விஜயினுடைய இன்றைய திட்டமிடலை சரியாக தமிழக வெற்றி கழகமே தெரிவித்ததை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் இன்றைய பிரச்சார பயணம் என்பது நாமக்கல் மற்றும் அதைத் தொடர்ந்து கரூர் என 2 மாவட்டங்கள். நாமக்கல்லில் சரியாக 8:45 மணிக்கு விஜய் பேச வேண்டும். இதுதான் தமிழக வெற்றி கழகம் தரப்பில் கொடுக்கப்பட்ட நேரம். அப்படியானால் அவர்களே ஒரு நேரத்தை கொடுத்தார்கள். 8:45 மணி அளவில் பேச வேண்டும். 8:45 மணிக்கு நாமக்கல் விஜய் வருவார், நாமக்கல் இந்த திரையரங்கம் சாலை அருகே விஜய் வருவார் என்பதற்காக காலை முதலே 6 மணி முதலே 7 மணி முதலே அங்கு நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் தொண்டர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நேரம் 8:45 வரவில்லை, 9 மணியானது வரவில்லை, 10 மணியானது வரவில்லை, 11 வரவில்லை, 12 வரவில்லை, 1 மணியானது வரவில்லை. 2 மணிக்கு மேல்தான் விஜய் அந்த இடத்துக்கு வருகிறார். கிட்டத்தட்ட 5-6 மணி நேரம் மக்கள் அங்கு குடித நீரும் இல்லாமல் உணவும் இல்லாமல் அந்த கூட்ட நெரிசலில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது 2-2.25 மணி அளவில் வந்தார். அதற்கு பிறகு 15 நிமிடங்கள் உரையாற்றினார். உரையாற்றிவிட்டு அவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டார். அதே போன்று 12 மணி அளவெல்லாம் அவர் நாமக்கலை முடித்திருக்க வேண்டும், ஆனால் முடிக்கவில்லை. அங்கு முடிப்பதற்கே 2 மணிக்கு மேல் 2:30 மணி ஆனது நாமக்கலை முடிப்பதற்கே. கரூரில் எல்லாம் 3 மணிக்கு முடித்திருக்க வேண்டும். ஆனால் விஜய் பொறுத்தவரையில் கரூரில் 3 மணிக்கு செல்ல முடியாது என்றால் 2:30 மணிக்கு தான் அவர் நாமக்கலில் முடிக்கிறார். அப்படி என்றால் கரூருக்கு எப்படி 3 மணிக்கு செல்ல முடியும்? ஆனால் விஜய் 3 மணிக்கெல்லாம் கரூர் வருவார் என்பதற்காக கிட்டத்தட்ட 12 மணி முதலே அங்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். 12 மணி என்பது ஒரு நாளுடைய உச்சபட்ச வெயில் பதிவாகக்கூடிய நேரம். கரூரில் வெயிலின் தாக்கம் இன்று அதிகமாக இருந்திருக்கிறது. 12 மணி முதலே விஜயனுடைய வருகைக்காக ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அங்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். 12 மணியானது, 1 மணியானது, 2 மணியானது, 3 மணியானது, 4 மணியானது, 5 மணியானது, கடைசி வரையிலும் விஜயனுடைய வருகை என்பது கிட்டத்தட்ட 6 மணிக்கு மேல் தான் வருகிறார். எப்போது 12 மணிக்கு வர வேண்டிய, அதாவது 3 மணி அளவில் வர வேண்டிய விஜய் 6 மணிக்கு வருகிறார். கிட்டத்தட்ட பல மணி நேரமாக அங்கு காத்திருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒரு நாளுடைய முழு வெயிலையும் தாங்கிக் கொண்டு உச்சகட்ட சோர்வில் அங்கு குடிக்க தண்ணீர் இல்லாமல் என்றால் அங்கு கூடிய கூட்டம் என்பது சிறுவர்கள், சிறுமிகள், இளைஞர்கள், இளம் பெண்கள், அதே போன்று பெரியவர்கள், கணவன் மனைவி என குடும்பத்துடன் வந்தவர்கள் எல்லாம் அங்கு கூடியிருக்கிறார்கள். ஒரு நாளுடைய முழு வெயிலையும் தாங்கி இருக்கிறார்கள். அதில் ஏற்பட்ட உச்சகட்ட சோர்வு, கூட்ட நெரிசல், நேரம் ஆகமாக ஏற்பட்ட கூட்ட நெரிசல், அந்த கூட்ட நெரிசலில் இடையூறாக அவ்வளவு பெரிய பேருந்து உள்ளே கொண்டு வந்தது. அதனால் ஏற்பட்ட இன்னும் அதீத அழுத்தம், நெரிசல் காரணமாக தான் இந்த அசம்பாவிதம் ஏற்பட்டதாக அந்த நெரிசலில் சிக்கியவர்கள், அந்த நெரிசலில் சிக்கி உயிர் பிழைத்தவர்கள் சொல்கிறார்கள். அந்த நெரிசலில் சிக்கி அந்த நிகழ்வு நேரில் பார்த்தவர்கள் சொல்கிறார்கள். நம்முடைய செய்தியாளர் அங்கு செய்தி சேகரிக்கும் போது கண்ட காட்சிகளை நமக்கு தெரியப்படுத்துகிறார். இப்படியாக ஒட்டுமொத்தமாக அந்த நிகழ்வு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு முழுக்க யார் காரணம் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளலாம். ஏனென்றால் காவல்துறை பொறுத்தவரையில் பல விதிமுறைகள், பல கண்டிஷன் என்று சொல்லக்கூடிய நிபந்தனைகள் விதித்தாலும் கூட அதையும் அந்த பிரச்சாரத்தில் காவல்துறை இத்தனை நிபந்தனை விதிக்கிறார்கள், இப்படி செய்கிறார்கள், அப்படி செய்கிறார்கள் என்றெல்லாம் குறையாக சொல்லுகிறார் விஜய். ஆனால்
காவல்துறை விதித்த ஒரு நிபந்தனையை கூட விஜயும் தொண்டர்களும் பின்பற்றப்படவில்லை என்பது வேதனையின் உச்சமாக பார்க்கப்படுகிறது. விஜய் என்ன பின்பற்றப்படவில்லை என்றால் 8:45 மணிக்கு 8:45 மணிக்கு நாமக்கலில் பேச வேண்டும் என்றால் நாமக்கலில் பேசியிருக்க வேண்டும். அப்படி பேசியிருந்தால் மட்டும்தான் இந்த கூட்ட நெரிசல் என்பது கட்டுப்படுத்தியிருக்க முடியும். ஆனால் அவர் மிக தாமதமாக வந்தது. அதை தாமதமாக முடித்துவிட்டு கரூரில் 3 மணி அளவில் பேசியிருக்க வேண்டும். அதுதான் காவல்துறை கொடுத்த நேரம், தமிழக வெற்றி கழகம் கொடுத்த நேரம். ஆனால் 3 மணிக்கு விஜய் பேசவில்லை, 6 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. அப்படி என்றால் முதலாக இந்த நிகழ்வுக்கு முதல் காரணமாக விஜயனுடைய தாமதம் என்பது மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. ஒன்று. இரண்டாவதாக காவல்துறை பல்வேறு நிபந்தனைகள் விதித்தார்கள். கூட்ட நெரிசல் என்பது, அதாவது விஜயனுடைய வாகனத்தை அதிக வாகனங்கள் பின்தொடரக்கூடாது, அதிக வாகனங்கள் முன்னே செல்லக்கூடாது, அங்கு கூடியிருக்கக்கூடிய கூட்டங்கள் பொறுத்தவரையில் அங்கு அருகே இருக்கக்கூடிய கட்டிடங்கள் மீது ஏறக்கூடாது, மின்சார கம்பங்கள் மீது ஏறக்கூடாது, மதில் சுவர்கள் மீது ஏறக்கூடாது, எதையும் சேதப்படுத்தக்கூடாது என்றெல்லாம் கண்டிஷன் போடப்பட்டது.